நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். ஓகே. உற்சாகமாக இன்னைக்கு மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிற ஒரு நாளை இன்னைக்கு சிறப்பிக்கிறோம். ஸோ அந்த மனித உரிமைகள், எல்லோரும் மனிதனுமே மாண்புக்கு உரியவன், வாழ்வதற்கு தகுதிகளுவன், பேசுவதற்கு உரிமை அப்படின்னு சொல்லி பல உரிமைகளை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமைகளை பாதுகாக்கவும் அதை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நாளில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு வெளியூர் பயணத்துக்கு போயிருக்கிறாங்க. ரிட்டர்ன் திரும்பி வர்றப்போ ஒரு சரியான மழை. அப்போ அந்த மழை பெஞ்ச உடனே இவங்க திரும்ப அவங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கு எப்படி ரொம்ப தாமதமாகும். அந்த மழையில் போய் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. பக்கத்தில் தான் அவருடைய நண்பர் வீடு என்ன பண்ணுது இருக்குது. அப்போ ஒரு நண்பருக்கு அலைபேசியில் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இப்படி வந்தோம், மலையில் மாட்டிக்கிட்டோம், அவங்க வீட்டுக்கு வந்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னா, தாராளமாக வாங்க, வரும்போது மட்டும் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணிடுங்க, இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள், ஸோ என்னால் வெளியே போய் இந்த மலையில் என்ன பண்ண முடியல, கேக் வாங்க முடியல, நீங்கள் வர வழியில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுங்க, கேக் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு. இவரும் சரின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு பெரிய கேக்காக நல்லா டேஸ்ட்டாக இது நல்லா இருக்குன்னு கேட்டு வாங்கி அதை என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. வீட்டில் எல்லாரும் கேக் வெட்டி அந்த பையனோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அதை சாப்பிட்டுட்டு நைட் என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்க. இந்த கேக் வாங்கிட்டு வந்த நண்பருக்கு, ஆகா என் வீட்டுக்கு வந்தோன்னா கேக்கெல்லாம் வாங்கி கட் பண்ணா சரி, கேக் எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்கலையே, அதை கேட்டு நம்ம அந்த காசை வாங்கிட்டு சரி காலையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. காலையில் இவங்க எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு கிளம்பிட்டு, சரிப்பா எல்லாம் நார்மல் ஆகிட்டு நான் இப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்கிறார் வீட்டில் உள்ளவர். அப்போ அவர் கேக் வாங்கிட்டு வந்து நினச்சிக்கிறார். அப்போ கேக்குக்கான காசை தான் கேட்க போகிறான் அப்படின்னா, இவர் பெரிய டப்பாவில் அந்த கேக் மீதி இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு, இந்தப்பா நீ நேற்று பெரிய கேக்காக வாங்கிட்டு வந்துட்டா, இது நாங்கள் வச்சு என்ன பண்ண, நீ வீட்டுக்கு போய் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ண சாப்பிட கொஞ்சம் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. அவர் வீட்டுக்கு போனோன்னே அவருக்கு பயங்கர டென்ஷனு. அவன் எப்படி கேட்காம இருக்கலாம், கேட்டு அட்லீஸ்ட் இந்த நாம அப்படின்னு ரொம்ப ஒரு மன உளைச்சலாவே இருந்திருக்குது. வீட்டுக்கு போய் அந்த டப்பாவை திறந்து பார்த்தா உள்ள அந்த கேக்கோட சேர்ந்து ஒரு கவர் ஒன்று இருந்திருக்கு. அந்த கவர்ல காசும் இருக்குது, ஒரு லெட்டரும் இருக்குது. என்ன லெட்டர்னா, நீ இந்த மாதிரி இவ்வளோ மலையிலையும் நான் அவனை வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லி நீ எதுவுமே முகம் சொல்லிக்காம எனக்காக என்ன பண்ண வாங்கிட்டு வந்துட்டேன். உன்ட்ட இந்த நேரத்துல இந்த கேக்குக்கான காசு என்னன்னு கேட்டு அதை கொடுக்கறது அவ்வளவு நல்லா இருக்காது. கொடுத்தாலும் நீ அதை என்ன பண்ணிருக்க மாட்டேன், வாங்கிக்க மாட்டேன். அதனால நான் உனக்கே தெரியாம இதுல என்ன பண்ணிருக்கேன், அமௌண்ட் வச்சிருக்கேன், இது நிச்சயமா அந்த கேக்குக்கு போதுமானதா இருக்கும் நான் நம்புறேன், ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணு கேளு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு கேக் வாங்கிட்டு வந்த காசோடவே அதிகமாக தான் இருக்குது. சில நேரங்கள் நாமும் சிலரை புரிந்து கொள்ளாமல் தப்பா நினைச்சுக்கிறோம். ஸோ அப்படி எதுவும் நினைக்காமல் யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்போ ஆளி தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
வாழ்க்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை சூப்பரா தொடங்கிட்டோம். இன்னைக்கு இந்த கதையோட ஒட்டிதான் இன்னைக்கு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோமா இல்ல இத மாறுபட்டு இருக்க போதா? தேவைன்னா சேர்த்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதா? ஓகே. என்ன அப்படின்னா இன்னைக்கு ஏற்கனவே தொடக்கத்துல சொன்ன மாதிரி மனித உரிமைகள் தினம். அப்ப மனித உரிமைகளை பத்தி நம்ம நிறைய பேசலாம், நிறைய கேட்டுக்கிறோம். சின்ன வயசுல இருந்து நிறைய மனித உரிமைகள், மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்குது, வாழ்வதற்கு உரிமை இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் நம்ம அதை பத்தி எல்லாம் கேட்டுக்கிறோம் வச்சிருக்கோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த பெருசா யோசிச்சதும் இல்லை, அதை பத்தி பேசுனதும் இல்லை. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள கணவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, மனைவிக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, தாத்தா பாட்டிகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, சொந்த பந்தம், இந்த குடும்பத்துக்குள்ள இந்த உரிமைகளை பத்தி நம்ம என்ன பண்றோம் பெருசா பேசுனதில்லை, யோசிச்சதில்லை. ஸோ இப்போ இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியில் என்னென்ன உரிமைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அந்த உரிமைகள் எல்லாம் அவங்க சுதந்திரமாக பயன்படுத்த நாம அனுமதிக்கிறோமா? அதை அனுமதிக்கிறோம் மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்கள ஃப்ரீயா விடுறோமா அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். அப்போ அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது, ஒரு உரிமை இருக்குது. அப்போ மனைவி அவங்களுக்குரிய பர்சனல் ஸ்பேஸ் அவங்க என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். கணவர் அவருக்குரிய பர்சனல் ஸ்பேஸை எடுத்துக்கணும். அப்போ மனைவியோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாப்பாட்டுல இருந்து நம்ம சொல்லலாம் வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். இருக்கும். நிறைய குடும்பங்கள்ல கணவனுக்காக தனக்கு பிடிக்காத உணவை கூட பிடித்ததாக மாற்றிக்கொண்ட மனைவிகள் இருக்கிறாங்க. அது போல மனைவிக்காக தனக்கு பிடிக்காத உணவை கூட பிடித்ததாக மாற்றிக்கொண்ட கணவர்களும் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னா அந்த பர்சனல், இது அன்பின் நிமித்தமாக நடக்கிறப்ப பிரச்சனை இல்லை, அது ஏதோ வெறுப்பா வேண்டாம் விருப்பத்துக்கிட்டதான் பிரச்சனை. அப்பதான் அந்த பர்சனல் ஸ்பேஸை மதிக்கலங்கிற ஒரு பிரச்சனை வரும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட இடம், தனிப்பட்ட பர்சனல் ஸ்பேஸ் குடும்பங்கள்ல இருக்குது. குழந்தைகளுக்கு ஆல்சோ இருக்குது. ஒரு டூர் பிளான் பண்ணா கூட நம்ம பெருசா குழந்தைகிட்ட என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை நாள் லீவ் எடுக்க முடியுமா, எனக்கு இத்தனை நாள் லீவ் எடுக்க முடியுமா, அதை கன்சிடர் பண்றாங்களே தவிர குழந்தைங்களை கேட்கறது கிடையாது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு லீவ் போட முடியுமா, ஸ்கூல் எக்ஸாம் இருக்கா, டெஸ்ட் இருக்கா, அதெல்லாம் கேட்கணும். நம்ம கேட்டு அதை முடிவு பண்றது இல்ல. நமக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ நம்ம வந்து அதை பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பர்சனல் ஸ்பேஸ் எல்லாருக்கும் இருக்குங்கிற உரிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் கனிவான செயல்களை மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு போற்றிடு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் எண் 103. அன்பிற்குரியவர்களே, இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருப்பாடலாக, அனைவராலும் விரும்பி வாசிக்கப்படக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. காரணம், இந்த திருப்பாடலினுடைய விவிலிய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, தாவீது தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டவரிடமிருந்து பெற்ற ஏதோ ஒரு சில நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறவில்லை. மாறாக அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய குறிப்பு ஒன்று இருக்கின்றது. ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி நன்றி கூற தாவீது தன்னுடைய குடும்பத்தாரையோ அல்லது தன்னுடைய மக்களையோ அழைக்கவில்லை. மாறாக தன்னுடைய உயிரை அழைக்கின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று அழைக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடல் தாவீது அரசர் ஆண்டவரோடு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் என்பதை குறித்து பேசுவதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது அவருடைய நன்றி பெருக்கை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தே ஆண்டவர் அளவு கடந்த இரக்கமும் அன்பும் கொண்டவராக இருக்கின்றார் என்பதாகும். இன்று நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடலை நான் 3 பகுதிகளாக பிரிக்க ஆசைப்படுகின்றேன். 1 மற்றும் 2 வசனங்களை முதல் பகுதியாகவும், 3 மற்றும் 4 வசனங்களை 2வது பகுதியாகவும், 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை 3வது பகுதியாகவும் நான் பிரிக்கின்றேன். முதல் பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அன்பிற்குரியவர்களே, இங்கு தாவீது அரசர் தன்னுடைய உயிரை, உள்ளத்தை ஆண்டவரை போற்றி பாட அழைக்கின்றார். அவருடைய கனிவான செயல்களை மறந்துவிடாதே என்று தனக்கே எச்சரிக்கையை கொடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, எதற்காக ஆண்டவரை போற்றி பாட தாவீது அரசர் விழைகின்றார்? காரணம், அவரது வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகள், ஏராளமான நன்மைகளை
தாவீது அரசருக்கு ஆண்டவர் உரியதாக்கி இருக்கின்றார். எனவேதான் தாவீது அரசர் தன்னுடைய உயிரை கொண்டு ஆண்டவரை போற்றி பாடுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் ஆண்டவரிடமிருந்து அனுதினமும் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவற்றை நினைத்து நாம் நன்றியுள்ளவர்களாக மாறுகின்றோமா, ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய திருப்பலியில் நாம் மிக ஒரு அழகான ஒரு நன்றி பாடலை பாடுகின்றோம். அதனுடைய வரியானது மிக அழகான ஒரு வரியை கொண்டதாக இருக்கின்றது. ஒரு நாளில் நீர் செய்த நன்மைகளை நான் சொல்ல நினைத்தால் என் வாழ்நாளே போதாதையா, அதை சொல்லியும் தீராதையா என்று மிகவும் அருமையான ஒரு வரியை கொண்டதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அனுதினமும் ஏராளமான நன்மைகளை செய்கின்றார். ஆனால் பல நேரங்களில் நாம் கேட்கின்றோம், ஆண்டவர் எனக்கு பெரிதாக அப்படி என்ன செய்து விட்டார் நான் அவரை போற்றி பாட? அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது இந்த நேரத்தில் தொலைக்காட்சி பெட்டியின் முன் நின்று இந்த திருப்பாடலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரை போற்றி பாடுங்கள். காரணம், நேற்று இரவு எவ்வளவோ பேர் உறங்க சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளை காண முடியாமல் அவர்கள் இறந்து கிடக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் நம் அனைவருமே உயிரோடு இந்த புதிய நாளை காண ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். எனவே அதற்காக ஆண்டவரை நாம் போற்றி பாடுவோம். இரண்டாவது பகுதியிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார், அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த பகுதியானது ஆண்டவருடைய இரக்க செயலை பற்றி பேசுவதாக இருக்கின்றது. நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கின்றார். அது மட்டுமா, நம்முடைய நோய்களை குணப்படுத்துகின்றார். நம்முடைய உடல் நோய்களை மட்டும் கிடையாது, மாறாக நமது உள்ள நோய்கள், நமது கவலைகள், நமது கண்ணீர், நமது கஷ்டங்கள், நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நாம் சந்திக்கின்ற சவால்கள், முறிந்த உறவுகள் என்று ஆண்டவர் எத்தனையோ நோய்களை அனுதினமும் குணப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அவற்றை குறித்து நாம் ஆண்டவரை நன்றி பெருக்கோடு சிந்தித்து பார்க்கின்றோமா? அவரை போற்றி பாடுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். மூன்றாவது பகுதியானது ஆண்டவருடைய இயல்பை பற்றி நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர், மற்றும் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அன்பிற்குரியவர்களே, இங்கு ஆண்டவருடைய இயல்பை குறித்து இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது. 4 இயல்பை ஆண்டவர் கொண்டிருக்கின்றார். முதலாவதாக ஆண்டவர் இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார். இரண்டாவது, ஆண்டவர் அருளை கொண்டவராக இருக்கின்றார். மூன்றாவது, ஆண்டவர் நீடிய பொறுமை உடையவராக. நான்காவது, ஆண்டவர் பேரன்பை உடையவராக இருக்கின்றார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நம்முடைய இயல்பு, நமக்கு எதிராக யாரேனும் தவறு செய்துவிட்டால் உடனடியாக அவரை நாம் பழி தீர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் சற்றே சிந்தித்து பாருங்கள், நம்முடைய தீச்செயல்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவர் நம்மை நடத்தி இருந்தால், நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுத்திருந்தார், இன்று நாம் அவர் முன் இப்படி நிற்க முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பை போற்றி பாட மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளினை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த புதிய நாளில் என்னோடு இணைந்து ஆண்டவரை நாம் மன்றாடுவோமா? ஜெபம். எங்கள் விண்ணக தந்தை இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் நாளுக்காக, இந்த அருளின் வேலைக்காக, ஆசீர்வாதத்தின் நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றீர். எங்களுடைய வாழ்வில் ஏராளமான அதிசயங்களை எங்களை காண செய்திருக்கின்றீர். ஆனால் பல நேரங்களில் நாங்கள் நன்றி அற்றவர்களாக, உம்முடைய நன்றியை போற்றி பாட தவறியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்பு ஆண்டவரே, அருமையான நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். உம்முடைய அருளை போற்றி பாட, நீர் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை போற்றி பாடுகின்ற அந்த இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு மனித உரிமைகள் தினத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்கக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன், அதை நீங்கள் கேட்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காது கொடுத்து கேட்கணும். பட் எனக்கு அது கிடையவே கிடையாது. சுத்தமாக கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லி நான் கேள்வி கேட்கவே மாட்டேன்
மாட்டியா, நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது, நானா ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அது ரொம்ப தவறான ஒரு செயல். ஆனா அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு, நான் பேசுறதை கொஞ்சமாவது லிசன் பண்ணு, நிச்சயமா அந்த உரிமையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கூடிய சொல்லிட்டு. அன்பர்கள் எல்லாம் பரவாயில்ல, யமுனா எவ்வளவு பெரிய மனசு, ஃப்ராங்கா வேற ஒத்துக்கிறாங்க. உண்மைதானே, இருக்கிற கெட்ட கண்டிப்பா. பழக்கத்தை நம்ம மாத்திக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்பு. இருந்தா அதை நம்ம நிச்சயமா. பயன்படுத்திக் கொள்ளணும். கண்டிப்பா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, எல்லாருமே இப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா அது பிரச்சனை ஈஸியா பிரச்சனை சரி இல்ல. செய்து கொள்ளலாம். ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இல்ல நான்லாம் கரெக்டா தான் இருக்கிறேன்னு நினைக்கின்ற பொழுதுதான் அங்க பிரச்சனை. பிரச்சனை இருக்கின்றது. அப்போ அதை திருத்திக் கொள்வோம். பிறர் பேசுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு கடமை, உரிமை நமக்கு இருக்கின்றது. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. டிசம்பர் 10 புனித மில்டியாதேஸ். கிபி 309ஆம் ஆண்டு பேரரசர் மாக்செந்தியுஸ் திருத்தந்தை யுசேப்பியஸினை சிலி நாட்டிற்கு நாடு கடத்த கிபி 311ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் நாள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மில்டியாதேஸ். நாடு கடத்தப்பட்ட திருத்தந்தை யுசேப்பியுஸ் சிலி நாட்டில் மரணமடைய திருத்தந்தை மில்டியாதேஸ் யுசேப்பியஸ் உடலை ரோமைக்கு எடுத்து வந்து புனித கலிஸ்டஸ் கல்லறையில் அடக்கம் செய்தார். திருத்தந்தை மில்டியாதேஸின் ஆட்சி காலத்தில் பேரரசன் மாக்செந்தியுஸ் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த கிபி 312ஆம் ஆண்டு பேரரசன் கான்ஸ்டன்டைன் மாக்செந்தியூசினை வீழ்த்தி கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பளித்தார். மறைக்கலகத்தின் போது திருச்சபையிடமிருந்து பறிக்கப்பட்ட ஆலயங்கள் மற்றும் சொத்துக்களை பேரரசன் கான்ஸ்டன்டைனின் உதவியினால் மீட்டெடுத்த திருத்தந்தை மில்டியாதேஸ் கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக வாழ வழி அமைத்தார். பேரரசன் கான்ஸ்டன்டைன் லாத்தரன் அரண்மனையை திருச்சபைக்கு அளிக்க திருத்தந்தை மில்டியாதேஸ் இவ்வாலயத்தின் ஒரு பகுதியினை ஆலயமாகவும் மறுபகுதியினை திருத்தந்தை தங்குமிடமாகவும் மாற்றி அமைத்தார். பாவிகள் திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்க முடியாது என்ற தோணத்திய தப்பறையினை மறுத்த திருத்தந்தை மில்டியாதேஸ் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே திருச்சபையின் உறுப்பினர்கள் என்பதை உறுதிப்படுத்தினார். இறைபக்தியில் சிறந்து விளங்கி பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில் திருச்சபையினை வழிநடத்திய திருத்தந்தை மில்டியாதேஸ் கிபி 314ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் நாள் விண்ணகமடைந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் 32வது திருத்தந்தையாக பொறுப்பேற்று 2 வருடங்கள் 192 நாட்கள் திருச்சபையினை ஆட்சி செய்து மக்களை பாதுகாத்த திருத்தந்தை மில்டியாதேஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித மில்டியாதேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருச்சபைக்காகவும் திருத்தந்தையின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் குடும்பங்கள்ல நமக்கான உரிமைகள்ல அடுத்ததா நம்ம என்ன இருக்கு, நமக்கு அடுத்ததான் நம்ம என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா. அப்படின்னா இந்த உரிமைகள் தெரிஞ்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா இது போல எல்லாரும் சுதந்திரமாக செயல்படணும். அதுக்காக ஆனா கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. கரெக்டா? அது நிச்சயமாக கேட்டுட்டு விட்டா கூட ஓகே, இந்த சிலட்டையும் இதெல்லாம் உரிமை இருக்குல்ல, இதை நான் செய்வேன் அப்படின்னு எனக்காக மட்டும் நான் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். குடும்பத்தில் அம்மா, அப்பா, குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரையும் நான் கன்சிடர் பண்ணணும். அதுதான், அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன உரிமை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தவறுகள் செய்வதற்கு கூட உரிமை இருக்கின்றது. தவறுனா என்ன, பெரிய பெரிய தவறு சொல்றீங்களா? நீ எந்த வேணா போட்ட உட இல்ல, புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா இல்ல, அதான் அது என்ன அப்படின்னா எல்லாருமே நம்ம வீட்டுல நான் என்னோட அம்மா அப்பா பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கணும், என் குழந்தைங்க பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது தவறு. ஏன்னா அவர்கள் தவறிழைப்பார்கள். மனிதர்கள் போய் தவறு செய்யறவங்க தான் இல்லையா? ஆனா நம்ம வந்து கண்டிக்க கூடாது, ஓகே அப்படின்னு அனுசரிச்சு போனோம். இல்ல, அதாவது கண்டிக்க கூடாது இல்ல,
அந்த தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம. Okay. So first என்ன அப்படின்னா Accept accept பண்ணிக்கணும். பண்ணி, okay, Okay. நீ இதை தெரியாம உடைச்சிட்டியா, சரி இதை நான் ஏத்துக்கிறேன். இது எப்படி நீ தெரியாம உடைக்கலாம், உனக்கு எப்படி நீ அப்படின்னு நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன பண்ணக்கூடாது, ஆமா, போகக்கூடாது. போயிடக்கூடாது. அப்போ அந்த குழந்தைகள் என்பவர்கள் தவறு செய்வது, ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் ஏதோ ஒன்று நடக்கத்தான் செய்யும். பெரிய தவறுகளே நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கட்டும். கணவன் மனைவிக்கு இடையில எப்போவுமே வந்து அவங்க ஒருத்தர் மேலே அன்பா தான் இருக்கணும், ஒருத்தர் எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா போர் அடிச்சிடும் லைஃப்ல. அப்போ ஏதோ ஒரு சில தவறுகள் நடக்கணும். அந்த தவறுகள் ஒருத்தர் வந்து காயப்படுத்தும், அதில் ஒரு சண்டை கிளம்பும், அந்த சண்டைக்கு அப்புறம் அது சமாதானமாகும், அந்த சமாதானத்திற்கு பிறகு மீண்டும் உறவு வலுப்படும். அது ஒரு இது இருக்கு. அன்பு, அதுவும் ஒரு அன்பின் அன்புக்கு, வெளிப்பாடு. ஆமா. அப்போ அது எதுவுமே அதெல்லாம் நடக்கணும்னா அப்போ தவறு செய்வதற்கும் உரிமை உரிமை இருக்கிறது, இருக்குது. அதை அனுமதிக்க வேண்டும். நீ தப்பே செய்யக்கூடாது, நீ 100% நல்லதானா இருக்கணும்னு சொல்லி முன்னோத்தனா அப்படி நம்ம சொல்லவே சொல்ல கூடாது. யாருமே இங்க ஆமா. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலக பிரபலங்களின் கல்லறை வாசகங்கள் இதோ அடுக்கடுக்காக மாதா டிவியின் சொந்தங்களுக்காக. புகழ்பெற்ற கவிஞர் ஷெல்லி தனது தாயாரின் கல்லறையில் பொறித்திருந்த கல்லறை கவிதை இது. சத்தமிட்டு நடக்காதீர்கள், இங்கேதான் என் அருமை தாயார் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். உலக பேரழகி கிளியோபாட்ராவின் கல்லறை வாசகம் இது. உலகத்திலேயே அழகான பிணம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல வேளை இவள் பிணமானாள். இல்லாவிட்டால் இந்த கல்லறைக்குள் ரோமாபுரி சாம்ராஜ்யமே பிணமாகி இருக்கும். மகா அலெக்சாண்டரின் கல்லறை வாசகம். இந்த உலகம் முழுவதுமே போதாது என்று சொன்னவனுக்கு இந்த கல்லறை குழி போதுமானதாக ஆகிவிட்டது. ஒரு தொழிலாளியின் கல்லறையில், இங்கே புதைகுழியில் கூட இவன் கரையான்களால் சுரண்டப்படுகிறான். அரசியல்வாதியின் கல்லறையில், தயவு செய்து இங்கே கைதட்டி விடாதீர்கள், இவன் எழுந்து வந்துவிடக் கூடாது. ஒரு விலை மகளின் கல்லறை வாசகம். இங்குதான் இவள் தனியாக தொங்குகிறாள், தொந்தரவு செய்யாதீர்கள், பாவம் செய்ய இனி அவளால் முடியாது. இவ்வளவுதானா வாழ்க்கை என்றா நினைக்கிறீர்கள்? ஆம், அதில் என்ன சந்தேகம்? ஆனானப்பட்டவர்களின் ஆட்டமெல்லாம் அடங்கி போனது அடையாளம் தெரியாமல். உலகையே நடுங்க வைத்த ஹிட்லர் தன் சாவை கண்டு நடுங்கி ஒடுங்கி அடங்கி போனானே. அவனோடு சேர்ந்து சர்வாதிகாரம் போட்ட முசோலினி இறந்தபோது ரஷ்ய நகரில் முசோலினியின் பிணத்தை தலைகீழாக தொங்க போட்டு 1 வாரம் வரை அத்தனை பொதுமக்களும் தங்களது செருப்பால் அந்த பிணத்தை அடித்து தனது மன குமுறலை தீர்த்து கொண்டார்களே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆணவக்காரர்கள் அடங்கி போன கதைகளை. நாம் எதை ஆதாரமாக வைத்து ஆணவப்படுகிறோம்? நமது பதவியையா? நாம் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களையா? நமது படிப்பையா? நமது வீட்டையா? நம் முன்னோர்களின் அஸ்தியையா? நமது அறிவையா? நமது பிள்ளைகளையா? எது நம்மை காப்பாற்றப் போகிறது? ஆம், ரத்தம் சுருங்கி நமது சுற்றமெல்லாம் ஒதுங்கிய பின் எதுவுமே நம்மை காப்பாற்றப் போவதில்லையே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் மதிப்போடு நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் குடும்பங்கள்ல அப்படின்னு நமக்கு யோசிச்சு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தரை நம்ம எப்படி நடத்துறோம். அது குழந்தைகளாக கூட இருக்கணும், அவங்களுக்கான மதிப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களையும் மரியாதையா நடத்தணும். குழந்தைங்க தானே, இவங்க கிட்ட இப்படி பேசினா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னா அந்த குழந்தைகள் நாளைக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை அவங்க தராம கூட போயிடலாம். நிச்சயமா தராம போயிடலாம்ல, கண்டிப்பா அதுதான் நடக்கும். ஏன்னா அவங்க அதே பார்த்து வளர்க்கப்பட்டு வளர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அப்ப இப்படிதான் நடந்துக்கணும் போல. இப்போ ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து எப்பவும் போல வாடி போடி அப்படின்னு அன்பின் நிமித்தமா அவங்க பேசுறாங்க, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா எப்போதுமே மரியாதை இல்லாம ஒருத்தர் பேசுறாங்க, இதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை நாளைக்கு அது ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்போது ஒருவேளை ஆண் குழந்தையா இருந்தா இப்படிதான் மனைவியை கூப்பிடணும் போல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். பெண் குழந்தையாக இருந்தால் இப்படிதான் கணவர் கூப்பிடுவார் போல அப்படின்னு அவங்க அதை என்ன பண்ணிப்பாங்க, நினைச்சுப்பாங்க. ஸோ அப்போ இது ரொம்ப தவறானது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே,
ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் மத்தேயு நற்செய்தி 10:16 வருகின்ற 4 விலங்குகளை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்பது இயேசுடைய வழிகாட்டுதல், போதனை, அறிவுரை. நேற்று ஆடுகளை பற்றி சிந்தித்தோம். இன்று ஓநாய்கள். ஓநாய்கள் என்று இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே இறைவனுக்கு எதிரான ஆற்றல்கள், இருளின் சக்திகள், இவற்றைத்தான் இயேசு ஓநாய்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகை சார்ந்த மனிதர்களும் ஓநாய்கள் என அழைக்கப்படுகின்றனர். இந்த ஓநாய்கள் என்ன செய்கின்றன? ஆடுகளை தாக்குகின்றன, ஆடுகளை துரத்துகின்றன, அழிக்கின்றன, அச்சுறுத்துகின்றன, விரட்டுகின்றன. ஓநாய்களை கண்டு ஆடுகள் அஞ்சுகின்றன, சிதறி ஓடுகின்றன. எனவே அப்படிப்பட்ட ஓநாய்கள் நடுவில் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று தன்னுடைய சீடர்களை அனுப்பும்போது இயேசு சொல்லுகிறார். சற்று அச்சம் தருகின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இயேசு கூறுகிறார், நீங்கள் அஞ்சாதீர்கள், உலக முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களை நம் அனைவரையுமே ஆடுகளாக கருதுகிறார். நாம் ஓநாய்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓநாய்கள் என்றால் இந்த உலகினுடைய ஆற்றல்கள், இந்த உலகினுடைய சக்திகள், இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்றவை, நம்மை தாக்கி அழிக்கின்றவை. அவற்றில் பலவும் இருக்கின்றன. மனிதர்களும் இருக்கிறார்கள், செல்வம் இருக்கிறது, இந்த உலகின் செல்வாக்கு இருக்கிறது, இந்த உலகில் உள்ள தீமைகள் இருக்கின்றன, இன்றைய சமூக ஊடகங்கள் இருக்கின்றன, தொலைக்காட்சி, அலைபேசி, இணையதளம் இவையெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் நம்மை இயேசுவிடமிருந்து பிரிக்கின்றன. நம் சிந்தனையை, நம் எண்ணங்களை, நம்முடைய மதிப்பீடுகளை அழிக்கின்றன. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஓநாய்களிடையே அனுப்பப்படுவது போல நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை நம்பி இயேசு நம்மை பாதுகாக்கின்றார். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் என்று திருப்பாடல் 23 தாவீது சொல்லுகிறார். எனவே நம் ஆயனாக இயேசு இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன கவலை, என்ன அச்சம்? திருப்பாடல் 118:6 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனவே இந்த உலகில் ஓநாய்கள் நடுவில் நான் வாழுகிறேன், பணி செய்கிறேன் என்று யாருக்காவது அச்சமாக இருந்தால் நீங்கள் நினைவு கூற வேண்டியது திருப்பாடல் 23, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. திருப்பாடல் 118:6, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓநாய்கள் நடுவில் நாம் வாழ்கிறோம், அதை மறக்க வேண்டாம். ஆனால் அச்சத்தினால் நடுங்க வேண்டாம். ஆண்டவர் நல்ல ஆயனாக நம்மோடு இருக்கிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே மனித உரிமைன்னு ஒன்று இருக்கு, அதுவும் குறிப்பா குடும்பங்கள்ல இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா குடும்பங்கள்ல நம்ம கொடுக்கக்கூடிய வேண்டிய அந்த உரிமை என்ன? ஸோ அடுத்ததா அந்த உரிமை என்னன்னு தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரும்பாலும் இப்போ சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் பெண்கள், அதாவது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சி யாரானாலும் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த விஷயம் இயல்பாகவே நடக்குது, பிரச்சனை கிடையாது. அந்த உரிமைகள் அவங்களுக்காக காக்கப்படுது, அது கொடுக்கப்படுது, பிரச்சனை ரொம்ப சொல்லுங்க என்ன உரிமை? ஆண்களுக்கு என்னன்னா அந்த எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த சமுதாயத்திலே வந்து ஆண் என்பவன் அழக்கூடாது அப்படின்னு அப்படியே சொல்லி என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல வளர்க்குறாங்க. ஆனால் அழுகைங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒரு உணர்வு. அப்போ அந்த எமோஷனல் அந்த விஷயத்தை வந்து கனெக்ட் பண்றதுக்கு, அதை வெளியிடுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆண் அழணும், பிரச்சனை கிடையாது. ஆண் அழுதா வீக் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நான் கூட சொல்லுவாங்க, டேய் ஆம்பளை பையன் அழக்கூடாதுடா, அப்பெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என் பையன் தொட்டதுக்குலாம் அழுவான். அப்படியே ஏய் நீ ஆம்பளை பையன் அழக்கூடாது, ஆம்பளை பையனா தைரியமா இருக்கணும் அப்படின்னு நான். ஸோ அப்படிலாம் இல்லை என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இப்போ எனக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அழகணும்னு நினைச்சு நம்ம ட்ரை பண்ணாலும் கூட கண்ணீர் வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ இப்போ இதை என்னன்னா, இந்த எமோஷனல் சப்போர்ட் தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். இப்போ ஒரு வீட்டில் வந்து மனைவி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்கன்னா, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு விஷயத்த எனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறவங்க இயல்பாக அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க அழணும்னு நினச்சா கூட அது எளிதாக அவங்களால என்ன பண்ண முடியுது, அழ முடியுது, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. எனக்கு எந்த ஒரு குடும்பத்துலையும் கணவன்கிட்ட போய் உட்காந்து எந்த மனைவி உட்காந்து உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அவங்களுக்கு அழணுமா, என் தோளில் சாஞ்சு அழுங்கன்னு எந்த மனைவி சொல்லியிருப்பாங்க இல்லையா?
இல்ல அப்படி இல்லைங்க, அது ஆண்கள்லாம் அழுதா ரொம்ப அதுதான் நீங்க அப்படி வலிக்குங்க. நாங்க வந்து அழுறதுக்கு விட அதான் மாட்டோம். ஒரு புரோட்டோடைப் நம்ம ஒரு ஆமா. பண்ணி வச்சிருக்கோம், ஒரு ஸ்டீரியோ டைப் நம்ம ஒன்று பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா ஆண் அழுதுறக்கூடாது, அழுதுட்டா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி ஆனா ஆண்களுக்கும் அழணும்னு தோணும். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்த நண்பர்கள் எல்லாருமே வீட்டில் தயவு செஞ்சு மனைவிமார்கள்லாம் உங்க கணவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேட்டு அழுன்னு பாருங்க. சொல்லணுமா? அழுன்னு சொல்லாதீங்க. ஆ. உங்களுக்கு என்னைக்காவது அழணும் போல இருக்குதான்னு ஒரு நாள் என்ன பண்ணுங்க, கேட்டு Okay. பாருங்க. ஸோ அப்போ அந்த நாட்கள்ல அந்த எமோஷனல் சப்போர்ட் உரிமை என்பது, அதனால தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். கண்டிப்பாங்க. நான் கூட பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லப்பா, அப்போ அழுதாருங்களா, அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அதனால வந்து அது ரொம்ப ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அந்த விஷயத்தை, அந்த எமோஷனலை ஹீல் பண்ணக்கூடிய வண்ணம் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இல்லையா? கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அப்படிங்கிறப்போ இந்த அழக்கூடிய உரிமைகள், எமோஷனல் சப்போர்ட், கோபத்தை வெளிப்படுத்துவது கூட அந்த அழுவதை இதையும் வந்து நம்ம வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்தணும். அனுமதிக்க Okay. வேண்டும். அப்போ அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குது. நீங்க அழுதுருக்கீங்களா? எனக்கெல்லாம் அதை நான் சொன்னல, கண்ணீர் வர மாட்டேங்க, அதான் பிரச்சனையே. விளக்கத்துல கூட்டிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அதனால அந்த எமோஷனல் சப்போர்ட் உரிமை எல்லாருக்கும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வருவோம். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் ரொம்ப மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கோம். மனித உரிமைகள் தினத்தில் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, ஓய்வு எடுக்க கூட உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீ சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க, என்ன சும்மாவே உட்காந்துட்டு இருக்க, சும்மா உட்காந்துட்டே இருக்காத, போய் இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு வேலையை கொடுக்க கூடாது. ஏன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால கூட பரவாயில்ல, அவங்க சும்மா உட்காந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நிச்சயம் நீங்க இவ்வளவு ஆதங்கத்தோட பேசும்போது அது வந்து எல்லாருக்கும் புரியும். எப்படி நான் சொன்ன அந்த எமோஷனல் சப்போர்ட் ஆண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னோம், அதுபோல இந்த ஓய்வு எடுக்கக்கூடிய உரிமைகளை நிச்சயமா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் நிச்சயமா நீங்க என்னத்துக்கு அப்படி சொன்னீங்க? அம்மாக்கள் கொடுக்கணும். நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது. அப்படின்னா நான் வீட்டுல வந்து யாரையோ வச்சுட்டு செய்யறேன். உங்களை ஓய்வு எடுக்க விடாம ஒரு டார்ச்சர் பண்றாங்களோ அதனால அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால சொன்னேன். உண்மைதான் இல்லைங்களா? ஸோ அப்போ எல்லா வீடுகளையும் நடக்கக்கூடிய இயல்பான ஒன்று. ஏன் அப்படின்னா அம்மாக்கள் வந்து நேரங்காலம் தெரியாமல், அதாவது அலுவலக வேலை கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை உண்டு. ஆனால் அம்மாக்களுடைய சமையல் அறைக்கு விடுமுறையே கிடையாது. அப்போ தொடர்ந்து அன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு ஓய்வு எடுத்தாங்கன்னா அன்னைக்கு தான் எல்லாம் கேட்கணும், சமையல் பண்ணலையா, அதை செய்யலையா, இதை செஞ்சு வச்சுட்டு படுத்தா என்ன அப்படிங்கிற வார்த்தைகள் கேட்டுட்டு இருப்போம். தயவு செய்து வேண்டாம். நம்ம ஓய்வு எடுக்க அனுமதிக்க வேண்டும். அவங்களுக்கு உடம்பு முடியலையா, ஓகே இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ரெஸ்ட் எடுங்க, என்ன வேலையோ நான் அதை என்ன பண்றேன், முடிஞ்ச வேலையை நான் செய்யறேன், முடியாத வேலையை பின்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மன நிறைவோடு அந்த ஓய்வை அவர்கள் ஓய்வாக எடுப்பதற்கு என்ன பண்ணணும், அனுமதிக்க வேண்டும். ஓய்வு எடுக்கும் உரிமை இருக்குது, தெரிஞ்சுக்குவோம். இன்னும் வேற என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ லீச்டன்பர்க் என்ற ஜெர்மானிய அறிஞர் ஒரு அழகான கருத்தை சொல்லுகிறார். How happy many people would be if they cared about other people's affairs as they care about their own. அதாவது ஒவ்வொருவரும் தங்கள் வேலைகளை கருத்துடன் கவனிப்பது போல மற்றவர்களின் வேலைகளிலும் அக்கறை காட்டுவார்களானால் இவ்வுலகில் மகிழ்ச்சியான மனிதர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். ஆம் நண்பர்களே, மிக அடித்தளமான ஒரு கருத்து. என்னை பற்றி நான் எவ்வளவு அக்கறை காட்டுகிறேனோ, கவலை எடுக்கிறேனோ, அதே அக்கறையும் கவலையும் மற்றவர்களுக்கு நான் காட்டும்போது அங்கே ஒரு சமநிலை ஏற்படும். நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன், அடுத்தவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் சொல்லுகிறார். உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கும் செய் என்று. ஆம் நண்பர்களே, இங்கே 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நானும் அடுத்தவர்களும். அப்போது அடுத்தவர்களுடைய வேலையிலே நான் அக்கறை காட்ட வேண்டும், நான் அதிலே கருத்துடன் கவனிக்க வேண்டும். அதே போல என்னுடைய வேலைகளிலே மற்றவர்கள் கருத்துடன் கவனிக்க வேண்டும். இப்படி 2ம் செல்லுகின்ற போது 2 நிலைகளிலும் மகிழ்ச்சி இருக்கும். எனவே லீச்டன்பர்க் இவருடைய இந்த கருத்தை மீண்டும் ஒருமுறை கூர்ந்து கவனியுங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வேலைகளை கருத்துடன் கவனிப்பது போலவே மற்றவர்களின் வேலைகளிலும் அக்கறை காட்டுவார்களானால் இந்த உலகில் மகிழ்ச்சியான மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருப்பார்கள். மகிழ்ச்சியான மனிதர்களாக நாம் இருக்க
மகிழ்ச்சியான மனிதர்களாக மற்றவர்கள் வாழவிட இதோ ஒரு அருமையான வழி இன்று நமக்கு லீக்டன்பர்க் சொல்லிக் கொடுக்கிறார். இதன்படி வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருக்க உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆஞ்சர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மனித உரிமை தினத்துல குடும்பங்கள்ல கொடுக்கக்கூடிய உரிமைகள். அடுத்ததை நம்ம என்ன கொடுக்கணும்? ஸோ அடுத்ததாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பதற்கு, ஒவ்வொரு விஷயத்தை கனவு காண்பதற்கு உரிமை இருக்கிறது. மனைவிக்கு ஏதோ ஒரு கனவு, ஏதோ தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை. கணவருக்கு ஏதோ ஒரு கனவு தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீங்களும் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நான் வற்புறுத்த கூடாது. எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும், அதனால இந்த கலர்ல தான் எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கணும், இந்த கலர்ல தான் எல்லாரும் இதை செய்யணும், வற்புறுத்த கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த சாய்ஸ், தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை, கனவு காணக்கூடிய உரிமை. நான் இதை தான் சொல்லுவேன், எங்க அப்பா என்னை இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, நான் தான் படிக்கல, நீ இதை படின்னு என் குழந்தைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. ஸோ அப்போ இந்த ஒரு உரிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்படத்தை பற்றி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற தொலைத்தொடரில் உங்களோடு நான் இணைந்திருப்பதை பெரும் பேராக கருதுகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த ஊராட்சிகளினுடைய மேன்மையை பற்றித்தான் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊராட்சி ஆற்ற வேண்டிய அந்த கடமைகள், 2 கடமைகள் இருக்கின்றன. ஒன்று கட்டாய கடமைகள், அதை அவை செய்தே ஆக வேண்டும். இன்னொன்று விருப்ப கடமைகள், அவற்றை செய்வதற்கான கால அவகாசம் இருக்கிறது, அவ்வளவுதான். அதையும் செய்யணும். பட் இருந்தாலும் அதை செய்வதற்கான பரிந்துரைகளை சட்டம் முன்வைக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவர்களுடைய கட்டாய கடமைகளாக இவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். பார்க்கும்போது தமிழ்நாடு இந்த ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 10 கட்டாய கடமைகளை பற்றி பட்டியலிடுகிறது. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான விஷயங்கள் பாருங்க. கிராம ஊராட்சி சாலைகளை அமைத்தல். சாலைகளே இல்லாமல் இருக்கக்கூடாது எந்த கிராமமும். அத்தகைய சாலைகள், பாலங்கள், கல்வெட்டுகள் போன்றவற்றை கட்டுதல், மேம்பாடு செய்தல், அவற்றை பராமரிப்பு செய்தல். கட்டுறதோட விட்டுறதில்லை, கட்டுறது, அவற்றை மேம்பாடு செய்தல், அவற்றை பராமரிப்பு செய்தல், இதெல்லாம் கட்டாய கடமை. 2, குடியிருப்பு பகுதிகளில் பொது சாலைகள், தெருக்கள், பொதுமக்கள் கூடும் இடங்கள் பகுதிகளில் விளக்குகளை அமைத்து பராமரித்தல் மிக மிக முக்கியமான கட்டாயமான ஒரு கடமை. 3வதாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் போதுமான அளவில் கிடைக்க வகை செய்தல். இது மிக குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக இதை அவர்கள் செயல்படுத்துவதற்கு வாய்ப்புள்ள இடங்களில் குடிநீர் இணைப்பு வழங்குதலையும் குடிநீர் திட்டங்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு கட்டாய கடமையாக சுமத்தப்பட்டிருக்கிறது. 4வதாக கிராமப்புறங்களில் பொது சுகாதாரத்தை மேம்படுத்த பொது கழிப்பிடங்கள் கட்டுதல். அது மிக முக்கியம். சுகாதார கேடை உருவாக்குற எந்த செயல் நடைபெறாமல் இருக்க பொது கழிப்பிடங்களை கட்டுதல். அதில் குறிப்பாக கழிப்பிடத்தை கட்டினா போறாது, அதுக்கு தண்ணி வசதி செய்து கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பள்ளிகளில் சுகாதார வசதிகளை நிறுவுதல். அரசு பள்ளிகளில், வீடுகளில் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள மக்களுக்கு உதவி செய்தல், அதை பற்றிய விளக்கங்களை சொல்லுதல், விளம்பரங்களை செய்தல், அரசு திட்டங்களை அறிமுகப்படுத்துதல். இதன் மூலம் கிராமப்புற சூழல் மாசுபடுவதை தடுக்க தனிநபர் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது அவர்களுடைய கட்டாய கடமை. அடுத்து, கிராமப்புறங்களில் சுற்றுச்சூழல் மாசடைவதை தவிர்க்க புதிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறை வாழவே முடியாது. அதனால அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுத்தல். முன்னாடி அங்கே போய் குளிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு குளிக்க போறதில்லை, அதனால் நீர்நிலைகளை யாரும் பராமரிக்கிறது இல்லை. சாக்கடை கழிவுநீர் தேங்கி சுகாதார கேடு ஏற்படுவதை தவிர்த்தல். எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு நம்ம முன்னாடி இருக்கிற அந்த சாக்கடை இதில் தான் நம்ம கொட்டுறோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி, இங்கே நின்றுட்டு அப்படி தூக்கி அப்படியே கொட்டிடுறது. அப்புறம் தேங்கின பிறகு நாற்றம் எல்லாருக்கும் தான் அடிக்கும், நம்மளும் தான் சிக்காகும். ஆனால் அதை உணர்றதில்லை. தினந்தோறும் குப்பைகளையும் கழிவுகளையும் தெருக்குழாய்களில் இருந்து அகற்றி ஒரு புள்ளியில் அமைத்து உரம் தயாரிப்பதன் மூலம் கிராமப்புறங்களில் மரங்களை நட்டு சுற்றுப்புற சூழலை உயர்த்துதல். ஏன்னா இப்போவே எல்லா கிராமங்களையும் அதுக்கான இடங்கள் இருக்கும். ஸோ அதில் ஒரு இடத்துல இந்த குப்பை குளங்களை எல்லாம் போட்டு நல்ல இயற்கை உரங்களை தயாரித்து அந்த பகுதியை செழிப்பான பகுதியாக மரம் நட்டு அப்படி மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல். புதர்கள், முட்செடிகள் அகற்றுதல், பாலும் கிணறுகள் போன்றவற்றை தவிர்த்தல் ஆகியவற்றின் மூலம் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் இடையூறுகளை தவிர்த்தல். நம்ம பல நேரம் பார்க்குறோம், இந்த பாலடைஞ்ச கிணத்துல விழுந்துட்டாங்க அல்லது ஆழ்துளை கிணத்துல விழுந்து குழந்தைய 14 மணி நேரமாக போராடி மீட்டுட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் பார்க்குறோம். ஆக ஒரு கிராமம் விழிப்போடு இருக்கிற பொழுது
அந்த பகுதியில் இருக்கிற ஊராட்சிகள் கட்டாய கடமையாக இதெல்லாத்தையும் புதர்களை அகற்றுறது, முட்செடிகளை அகற்றுறது, இதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்தையும் அகற்றி மக்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடமாக மாற்றுதல், இடுகாடு மற்றும் சுடுகாடு ஆகியவற்றை அமைத்து அவற்றை பராமரித்தல், இதுவும் மிக மிக முக்கியமானது. கிராம நத்தங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல், இதுவும் அவங்களுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அரசு சட்டத்தின் மூலம், அது மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், அது ஊராட்சிகள் செய்வதற்காக அதனிடத்தில் ஒப்படைக்கின்ற கடமைகள். இவ்வளவையும் அவர்கள் செய்வதற்கான கட்டாய கடமைகள் என்று தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறது. இவை அனைத்தும் மக்களுக்கு தேவையான, மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துகிற திட்டங்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கோம். இவற்றை செயல்படுத்துகிறார்களா என்பதை கேட்பதற்கும் கண்காணிப்பதற்கும் ஒரு உரிமையை குடிமக்களாகிய நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள். நாம் அதை சிறப்பாக செய்வோம் என்று நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்லி. அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே உரிமை இருக்குது, ஆனால் சமமான உரிமையை நம்ம கொடுக்கணும். அதாவது வீடுகளில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு உரிமை, பெண்களுக்கு ஒரு உரிமை, நம்ம பாகுபாடு பார்ப்போம் இல்லையா? அப்படி இல்லாமல் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான சம உரிமையை நம்ம கொடுக்க தான் வேண்டும். அது படிப்பில் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்ற விஷயத்தில் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் போகிறது எந்த மாதிரியான இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சரிசமமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நம்ம கொடுக்கணும். குறிப்பாக வீட்டு வேலைகள். ஆமா, அது ஆண்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து பழக்கணும். நிச்சயமா அவர் பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம், வீடு பெருக்கிறதா இருக்கலாம், இல்ல சுத்தம் செய்வது, என்ன பணிகள், ஈவன் டாய்லெட் கிளீனிங் கூட என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க வெளியே ஒரு இடத்துல போறப்ப இதுக்கு இன்னொருத்தரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க வேண்டிய வேலை அப்படிங்கிறது கிடையாது. இதுல இது ஆண்களுக்கான வேலை, இது பெண்களுக்கான வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அண்மையில வெளிவந்த ஒரு திரைப்படத்துல கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம், அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு எல்லாருமே என்னன்னா, ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே என்னன்னா ஈக்குவல் ஷேர் 50-50 அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எங்கேயுமே 50-50 இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுல சொல்லப்பட்ட விஷயம் தான், ஒரு சில இடங்கள்ல ஆண் 70% கொடுக்கப்பட வேண்டியிருக்கும், பெண் 30% கொடுக்கப்பட வேண்டியிருக்கும். ஒரு சில இடங்கள்ல பெண்ணால் தான் 80% என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஆண்களால் 20% தான் என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். அப்படி எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கும். இதெல்லாம் இந்த ரேஷியோவை கரெக்டா கொண்டு போறதா ஒரு அழகான மகிழ்ச்சியான குடும்பம். அப்போ அதுக்கு எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். சோ பெண்புல பிள்ளை கையில மட்டும் தான் விளக்குமாறு கொடுப்பேன், ஆம்பளை கையில விளக்குமாறு கொடுத்தா என்னமோ அது பெருக்காதுன்னு சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு பெண்கள் என்ன வேலையெல்லாம் சரி அதை ஆண்கள் செய்யவும் கற்றுக் கொடுங்க. ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ அப்போ எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டிய உரிமை ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்துல இருக்கு. சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த படத்தை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டோட பெரும்பாலான மேட்டு பகுதி நிலங்களில் அடுத்து நம்ம நிலக்கடலை சாகுபடி பண்ணுவோம். அதற்கான தயாரிப்பாக முன்கூட்டியே அதற்கான விதைகளை வாங்கி வச்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. அதில் முக்கியமாக நான் எதிர்பார்க்கறது 2 வகையான ஆந்திர வகை கடலை. ஒன்று கதரி 1812, இன்னொன்று டிசிஜிஎஸ். இந்த டிசிஜிஎஸ் அல்லது கதரி 1812, இந்த 2 ரகங்களை முன்கூட்டியே அதோடைய விதைகளை எங்கே கிடைக்கிது, தரமான விதைகள் கிடைக்கிதுன்னு பார்த்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏக்கருக்கு 50 கிலோ 50 கிலோ விதை வேணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் வரிசைக்கு வரிசை 1 அடி போட்டு செடிக்கு செடி 1/2 அடி வைக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அளவு தேவைப்படும். முன்கூட்டியே அதற்கான கடலையை வாங்கி வைங்க, சரிங்களா? 1. சப்போஸ் அது வரல அப்படின்னு சொன்னால், அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த ரகத்தில் K6, அடுத்து டேக் TAG, இந்த 2 ரகம். 3வது நம்மளுடைய தமிழ்நாட்டு ரகம் VRI8 TMV14. VRI8 TMV14 என்ன வித்தியாசம்? இந்த VRI8ம் TMV14ம் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 700 கிலோலேருந்து 1000 கிலோ கிடைக்கக்கூடியது. ஆந்திர வகை கடலையெல்லாம் பார்த்தா 1400லேருந்து 2000 கிலோ கிடைக்கக்கூடியது. வளர்ப்பு முறை 2க்கும் 1 தான். ஆனால் தமிழ்நாட்டு கடலையை வளர்க்குறத விட ஆந்திர வகை கடலையில் விளைச்சல் அதிகங்கிறப்ப கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். விதை
தரமான விதை வாங்கி வச்சுக்கணும். வளர்ப்பில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று 45வது நாள் ஒரு ஏக்கருக்கு 75லேருந்து 100 கிலோ ஜிப்சம் போடுறது. 45வது நாள் மண் அணைக்கிறப்ப 75லேருந்து 100 கிலோ ஜிப்சம் போடுறது. 60வது நாள், 75வது நாள், 90வது நாள் நம்ம தமிழ்நாட்டு கடலையில் ஏக்கருக்கு 1 கிலோ நுண்ணூட்டம் கலந்து ஸ்ப்ரே கொடுக்கறது. அதே நேரத்தில் அந்த ஆந்திர வகை கடலைனா 60, 75, 90 கூட 105வது நாள் 4வது தடவை கொடுக்கணும். ஏக்கருக்கு 1 லிட்டர் நுண்ணூட்டத்தை கலந்து நம்ம இயற்கை விவசாய பொருள்களோட கலந்து மீன் அமிலம், பஞ்சகாவியா, இஎம்பரிசல் அது கூட கலந்து ஸ்ப்ரே கொடுத்துறது. மண் அணைக்கிறப்ப 5 கிலோ நுண்ணூட்டத்தை மண் அணைக்கிறப்பே கொடுத்துறோம், மற்றபடி தெளிக்கிறோம். இந்த 2 விஷயத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்கணும். நீங்கள் எந்த வகை நிலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, களிமண், வண்டல் மண், சரளை, செம்மண் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கணும். நிறைய பகுதிகளில் முறையான காய்கள் உற்பத்தி ஆகிறதுக்காக தரைவழியில் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை, இந்த காலத்தை பொறுத்தவரை எல்லா பகுதியிலையும் தமிழ்நாட்டில் எருக்கு இலை கிடைக்கும். அந்த எருக்கு இலையை கரைசலாக்கி, உதாரணத்துக்கு 180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ பாதி உடைச்சா பால் வரக்கூடிய எருக்கை குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு மூடி அதை ஊற வச்சு, அந்த ஊற வச்ச தண்ணியை 15 நாளைக்கு ஒரு முறை தரையில் கொடுத்துடணும். ஒருவேளை மானாவாரியாக இருந்ததுன்னா வடிகட்டி அப்படியே டேங்க்கில் ஊற்றி ஸ்ப்ரே கொடுத்துடணும். இது ரொம்ப முக்கியங்க. கடலையில் அளவுக்கு அதிகமான லாபம் இருக்குது. போன வருடம் நம்மளுடைய விவசாயி ஒருத்தர் 3 ஏக்கர் நிலத்தில் 3400 கிலோ ஒருத்தரும், இன்னொருத்தர் 4800 கிலோவும், அதாவது ஒருத்தர் 1300 கிலோ, ஒருத்தர் 1200 கிலோ, இன்னொருத்தர் 1500 கிலோ எடுத்தாங்க. இன்னொருத்தர் 1950 கிலோ எடுத்தாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கறதும், தரமான ரகங்களை முன்கூட்டியே தயார் பண்ணி கடைசி நேரத்தில் ஓடுனா இருக்கக்கூடிய விதைகளை எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. நம்ம போகிற நேரத்தில் இருக்கக்கூடிய மிச்ச மீதி கிடச்சிருச்சுன்னா தொல்லை. அதே மாதிரி ஓடோடு வாங்குகிற கடலையை நம்ம இங்கே உடச்சி பார்க்குறப்ப நல்லதாக இருந்துட்டால் பரவாயில்ல. ஒருவேளை உடச்சி பார்க்குறப்ப அதுலேயும் சூம்பல் நிறையா வந்துட்டதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கடலை வாங்கி நம்ம சிறப்பாக செய்ய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் சூம்பல் காய்கள் போயிடுச்சுன்னா நமக்கு தொல்லையாயிடும். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, நிச்சயம் நல்ல லாபம் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மனித உரிமையை குடும்பங்கள்ல எப்படி நம்ம அடுத்ததா கொடுக்கறது. ஸோ அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாதுகாக்கும் உரிமை, கொடுக்கப்பட வேண்டிய ஒரு உரிமை அப்படிங்கிறது. சொல்லும்போது எனக்கு சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட். எங்கள் வீட்டில் அப்போ தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஓட்டு வீட்டில் இருந்துட்டு மச்சி வீடு, மாடி ஒரு போர்ஷன் கீழே அப்படிங்கிற வீட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் போயிருந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் என்ன காலையில் ஃபாதரெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ப்ரேயர் பிளெஸிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு பழைய வீட்டில் போய் திங்ஸ் எடுக்க எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. புது வீட்டில் நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இருந்தோம். அந்த மாடி வீட்டில் இருந்து எங்களுக்கு அனுபவமே கிடையாது. அப்போ மாடிக்கு போகிறதுக்கு அவ்வளோ பயம் எனக்கு. நான் என்ன பண்ணேன், என் தங்கச்சியை மாடிக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் அவளுக்கும் பயம். ஆனால் நான் என்ன அண்ணங்கிறதுனால போட்டு அவளை அடின்னு வெளுத்து எடுத்துட்டேன். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா தான் சரி பண்ணாங்க. எதுக்கு இதுனா, அப்போ இதுதான் நம்ம குடும்பங்கள் நடக்கக்கூடிய இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது எனக்கு ஒரு விஷயம் பயமாக இருக்குது, நான் அதில் பாதுகாப்பின்மையை நான் உணர்கிறேன். அதனால் நான் போக மறுத்துட்டு இன்னொருத்தரை என் குடும்பத்தில் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் இதை செய்யுங்க. இப்போ ஏதோ ஒரு நைட் நம்ம ஒரு ட்ராவல் போயிட்டுருக்குறோம், திடீர்னு நம்ம கார் ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லை பிரேக் டவுன் ஆயிடுச்சு, சுற்றி இருட்டு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த கணவனோ இல்லை அந்த பையன் தலைச்சன் பிள்ளை யாரோ ஒருத்தங்க தான் இறங்கி இருங்க, யாரும் இறங்க வேண்டாம். நான் ஏன்னா அந்த சேஃப்டியை நான் என்ன பண்ணுறேன், என் ஃபேமிலிக்கு நான் சேஃப்டி நான் கொடுக்கணும். வெளியே எப்படி இருக்குது, என்ன நிலவரம் என்னன்னு தெரியலை, அது ஒரு காட்டுப்பாதையா இல்லை எப்படி, அப்போ இதெல்லாம் நம்ம கொடுக்கல. இந்த இடத்துல நான் இறங்குறதுக்கு பயந்துக்கிட்டு இல்லை, நீங்கள் தான் போய் பாருங்கள், நீங்கள் தான் பெரிய இன்னொருத்தர் என்ன பண்ணக்கூடாது, இறக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமை குடும்பத்தில் இருக்குது. யார் அதில் வலிமையானவர்களாக இருக்கிறீர்களோ அவங்க எல்லாரையும் குடும்பத்தை என்ன பண்ணணும், தாங்க வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஏன்னா இப்போ வின்டர் சீசன், மழை
ரொம்ப டஸ்ட் நிறைந்த ஒரு சூழல். இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா யாருக்கு பாரு கோல்டு, காஃப், ஃபீவர், வீசிங் வர கால்ஸே அப்படித்தான் இருக்கு. என் குழந்தைக்கு வீசிங், என் பொண்ணுக்கு வீசிங், என் பையனுக்கு வீசிங், எனக்கு வீசிங். அதாவது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு வீசிங் அப்படின்ற இதுல தான் நிறைய கால்ஸ் வருது. ஏன்னா சீசனும் அந்த மாதிரி. அதனால இன்னைக்கு ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் பத்தி நம்ம பேசலாம். பொதுவா பிராங்கைட்டிஸ்னா என்ன மாதிரி அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும், உடல் ரீதியா பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கண்டிப்பாங்க. பொதுவா இந்த பிராங்கைட்டிஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல வந்து பாருங்க, மேடம் சொன்ன மாதிரி சீசனல் ரைனைட்டிஸ், சீசனல் பிராங்கைட்டிஸ், இந்த சீசனல் ஆஸ்மா அப்படின்னே வர்றது உண்டு. குரானிக்கா ரொம்ப நாளா தொடர்ந்து 365 நாளா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அக்ரவேட் ஆயிடும். இன்னும் சிம்டம்ஸ் வந்து இன்டென்சிஃபைட் ஆயிடும். ஒரு சிலர் நீங்களே பார்த்திருப்பீங்க, எனக்கு இந்த சீசன் ஆனா வந்துடுதுமா, எனக்கு இந்த கார்த்திகை மார்கழியில ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இழப்பு வர ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னா, இந்த காலகட்டத்துல இந்த கிளைமேட்ரிக் வேரியேஷன்ஸ்னால அவங்களுக்கு அவங்களோட சுவாச குழலும் லங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கோப்பப் பண்ண மாட்டேங்குது, ஆல்வியோலை நல்ல சுருங்கி விரிய மாட்டேங்குது. அதனால இந்த காலகட்டத்துல வருது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்ரிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப மேக்சிமம் வந்து பாருங்க, இந்த பிராங்கைட்டிஸ் வரவங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் எடுக்கணும், டயட் எடுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு பயங்கர சஃபகேஷன் வரும், வாமிட்டிங் சென்சேஷன் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசி சுத்தமா எடுக்காம இருக்கும். அதுக்கும் மேல அவங்களுக்கு அந்த ராங்கை அப்படிம்பாங்க, அந்த கஸ் எடுக்கிறது அப்படின்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சிவியரா சவுண்ட், விசில் சவுண்ட் போல அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாம இப்போ நம்ம நாட்டுல வந்து இப்ப பாக்குறோம், இது சிலருக்கு த்ரூஅவுட் த இயர் இருக்கு, வருடம் முழுவதும் இருக்கு, சம்மர், வின்டர் வித்தியாசம் இல்லாம இருக்கு. இதே ஃபாரின்ல இருந்து நமக்கு கான்டாக்ட் பண்ற பேஷண்ட பாத்தீங்கன்னா அந்த பூ பூக்கும் காலம்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அந்த மகரந்த தூள் வந்து அந்த பூக்கள்ல அந்த மகரந்த தூள்னால அது ஒரு அலர்ஜி அவங்களுக்கு. அதனாலயும் இந்த பிரச்சனை வருது. டஸ்ட்னாலேயே வரும், ஃபுட்டுனாலேயே வரும், கிளைமேட்டிக் அலர்ஜி, ஏகப்பட்ட அலர்ஜிஸ். இது காரணம் என்ன? உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. தட் மீன்ஸ் தொட்டாச்சினிக்கு போல, தொட்டாச்சினிக்கு செடி இருக்கு, தொட்டா அப்படியே மொத்தம் சுருக்கிடும். அது போல நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம் அதாவது நல்லா ஸ்ட்ரென்தனா இல்ல, சோ இம்யூனிட்டி லெஸ். அப்ப என்ன ஆகுது, ஒரு டஸ்ட் பட்டா ஆகல, ஒரு புகைப்பட்டா ஆகல, ஒரு தாளிப்பு ஸ்மெல் ஆகல, புரியுதுங்களா, ஒரு ஊதுவத்தி ஸ்மெல் ஆக்காது, ஒரு சாம்பிராணி ஸ்மெல் ஆக்காது, பெட்ரோல் ஸ்மெல் ஆக்காது. ஏன் பார்க்கிங் இப்போ நம்ம டிராவல்ல ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணோம், உடனே அந்த புகை டஸ்ட், புரியுதுங்களா, ஒரு காத்தடிச்சா முடியல. இந்த மாதிரி எல்லாம் மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த நோயின் தாக்கம் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அந்த நுரையீரல் சுருங்கி விரியாத தன்மையில அவங்களுக்கு அந்த வீசி. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு, பேச முடியல, சாப்பிட முடியல, சிரிக்க முடியல, தூக்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனை. இன்னும் சிலருக்கு நைட்டு படுப்பாங்க, படுத்த உடனே பயங்கர காஃப் வரும், அப்படி அடி வயிற்றுல இருந்து காஃப் வரும், சளி இருக்கும் ஆனா அந்த சளி வெளியே வராது. அப்போ அவங்களுக்கு உடனே இம்மிடியட்டா வீசிங் ஸ்டார்ட் ஆயிடும், தலைபாரமா இருக்கும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு சாப்பிட முடியும் வீசிங் டைம்ல. சில ஆஸ்மா பேஷண்ட் நம்ம பாக்குறோம், நார்மலா பசி எடுக்கும் சாப்பிடுவாங்க. அதே சில ஆஸ்மா பேஷண்ட்க்கு அந்த வீசிங் வர்ற டைம்ல கண்டிப்பா சாப்பிட முடியாது. இன்னொரு விஷயம் அவங்க சொல்றது நம்ம பார்த்திருக்கோம், என்ன சொல்றாங்க, 3 மாதம் ஆச்சுங்க, 1 year ஆச்சுங்க, நான் படுத்து தூக்கி, ஏன்னா படுத்தா காஃப் வந்தா வீசிங், அதே இப்படி உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நைட்டு ஃபுல் உட்கார்ந்து தான் தூங்குவாங்க, படுத்து தூங்க கூட முடியாது. சிரிச்சா காஃப் வந்தா அவங்களுக்கு யூரின் கூட ட்ராப்பா வெளியேற, சொட்டு முத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் சொல்றாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தூங்க முடியாம பெரியவங்களும் சரி சின்ன குழந்தைகளும் சரி வீசிங்னால இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே சமயம் நெஞ்சு இறுக்கி பிடிக்குது, முதுகுல வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது நுரையீரல் ஃப்ரண்ட் பேக் சைடு இந்த சுவாசிக்க முடியாம, அதாவது சுருங்கி விரியும் தன்மை இல்லை, குறைஞ்சி போகுது. ஏன்னா அங்க போய் சளி உட்கார்ந்துக்குது. அந்த சளியை கரைக்கத்தான் வந்து நான் நெபுலைசர் வைக்கிறேன், இன்ஜெக்ஷன் போடுறேன், வெயின் இன்ஜெக்ஷன் போடுறேன், ஏதோ சொல்றாங்க. கொஞ்சம் டைமுக்கு தான் அது ரிலீஃப். ஆனா நம்ம சிஸ்டத்துல அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த சளியை கரைச்சி வெளியேற்றும் தன்மை உள்ள மருந்துகள், டயட் தான் நம்ம சொல்றோம்.
அப்படி இருக்கும்போது கூட அடிஷ்னலாக அவங்களுக்கு ஹாட் வாட்டர் ஒத்தடை கொடுக்க சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக அவங்க ஆஸ்மாவில் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் நல்ல ரிலீஃப் இருக்குது. அது குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் அந்த ரிலீஃபை வந்து 1 மந்த்லேயே அவங்க அந்த டிஃப்ரென்ஸு நல்லா இருக்குது, எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களா கேட்டு ஞாபகப்படுத்தி மருந்தை கண்டினியூ பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அந்த நோயின் தாக்கம் அவங்க உட்காந்துருப்பாங்க கைன்னு சத்தம் அப்படியே நமக்கு பார்த்த கொடுமையா இருக்கும், நமக்கு கேட்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், பார்க்குறவங்களுக்கே கொடுமையா இருக்கும். அப்ப அதை அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நோய் தான் இந்த ஆஸ்மாங்கிற வீசிங் ப்ராப்ளம். இதுல இருந்து தீர்வு கிடைக்க முடியும்னா கிடைக்கும். அதனால அவங்க ஃபாலோ பண்ணா நிச்சயமா பயனடையலாம். என்ன நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு மனித உரிமைகள் நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததாக என்ன சொல்லுங்க? அடுத்ததாக என்ன உரிமை கொடுக்கணும்னா நம்ம மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு, மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நமக்கும் உரிமை இருக்கு, கடமையும் இருக்கு. ஸோ அந்த மன்னிப்பை கொடுத்தா நமக்கு வந்து நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதுக்கு ஒன்று மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த குடும்பத்தில் யாருமே வந்து நிலையாக வாழ முடியாது. ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு தான் நம்ம வாழ முடியும். குடும்பமா இருக்காது. சோ அதனால மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கொடுக்கறதும் ஒரு உரிமை அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா மன்னிப்பு கேட்கறதுக்குலாம் உரிமை இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அதனாலதான் ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாலும் கூட அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட நீ எப்படி அதை செய்யலாம், நீ எப்படி அதை செய்யலாம் அப்படிதான் நம்ம பேசுறோமே தவிர ஓகே நீ செஞ்சதை உணர்ந்து திருந்திட்டியா மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மனநிலைக்கு நம்மால் வர முடிவது இல்லை. அப்போ அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நாம தப்பு செஞ்சிட்டாலும் அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க நமக்கு உரிமை இருக்கிறது. அதை உணர்ந்து வருந்தி திருந்த வேண்டும். ஸோ அதுதான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஸோ சிறப்பான பாடம், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். திண்டுக்கல்லை சேர்ந்த அமலா நான்சி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர், மகன், அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்குளம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கு விழாக்களை கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறையாசிரம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இறைவார்த்தை, இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைப்பிடிப்பதில் கருச்சாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாய் என்றி தாழ்ந்து போக மாட்டாய். இணைச்சட்ட நூல் 28:13. இந்த வசனங்களை சொல்லி ஒரு முதிய அருள் தந்தை எனக்கு ஆசி வழங்கினார். எப்பொழுது என்றால், ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பேராயருடைய செயலராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு அருட்தந்தைக்கு 60வது ஆண்டு குறிப்பிட்ட நாள் வந்தது. அது அவருடைய வைர விழா. அவர் ஏற்கனவே பங்குகளில் இருக்கிற பொழுது ஒரு எளிய மனிதராக இருந்தவர். அதனால் அவருடைய வைர விழாவை சிறப்பாக யாரும் எடுத்து செய்வதற்கு இல்லை. பங்குகளிலே யாரும் இல்லை. அவர் இருந்த பங்குகளிலே அந்த பங்குகளிலிருந்து அவர் இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார். குடும்பத்திலிருந்தும் பெரிதாக யாரும் இல்லை. அப்பொழுது மறைமாவட்டத்திலிருந்து அதனை நாங்கள் எடுத்து செய்தோம். அப்பொழுது செயலர் என்ற முறையில் சில விஷயங்களை பார்த்து அவருக்காக எதெல்லாம் தேவை என்று பார்த்து ஒரு நல்ல விழாவை நாங்கள் அவருக்காக கொண்டாடி முடித்தோம். அதற்கு பிறகு ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்வதற்காக அவர் என்னுடைய அறைக்கு, செயலருடைய அறைக்கு வந்தார். வந்து அவர் என்னை அழைத்து இயேசுடைய திரு இருதய படத்திற்கு முன் நிறுத்தி, உங்களுக்கு நீங்கள் இளைய குரு, உங்களுக்கு நான் ஆசி கொடுக்க விரும்புகிறேன். என்ன ஆசிர் என்று சொன்னால், நீங்கள் முதல்வனாக இருப்பீர்களே அன்றி கடையனாக மாட்டீர்கள், உங்களை கடவுள் உயர்த்துவாரே அன்றி தாழ்த்த மாட்டார் என்று சொன்னார்.
40 ஆண்டுகள். ஒவ்வொரு சூழலிலுமே நான் வாழ்க்கை சூழலில் பல சவால்களை சந்தித்தாலும் கூட எந்த சவாலும் என்னை தாழ்த்தவில்லை, எந்த பிரச்சனையும் என்னை மூழ்கடிக்கவில்லை. மாறாக கடவுள் என்னை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய அனுபவம். எனவே மீண்டும் இன்றைய வாசனம் நமக்கு சொல்வது, நாம் எப்பொழுது கடவுளுடைய கட்டளைகளை கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க விரும்புகிறோமோ அப்பொழுது எந்த தீய சக்திகளை பற்றியும் எத்தகைய வலிமை படைத்த பகைவர்களை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கடவுள் நாம் இருக்கிற இடத்தில் நம்மை முதல்வனாக ஆக்குவார் என்று கடையனாக ஆக்க மாட்டார். நம்மை உயர்த்துவார் என்று தாழ்த்த மாட்டார். நாம் என்னாலும் அவருடைய கண்களில் விலையேறப்பட்டவர்களாக, உயர்த்தப்படுகிறவர்களாக, அவர்களுடைய கரங்களால் தாங்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிழ்ச்சி. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம் மனித உரிமைகள் நாளில் குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள். நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே சொன்னது போல நம்ம இந்த உலகத்தில் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தேவை என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குதுங்கிறத நம்ம நல்லா நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம். ஆனால் குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய உரிமைகள் என்னென்னங்கிறத பற்றி நம்ம நிறையா பேசினதே இல்லை. இன்றைக்கி அதை கடவுள் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இதில் சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலே சரிவர செஞ்சுருப்போம், சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலே அதை தப்பாக கொண்டு போயிருப்போம். அப்போ இதுவரைக்கும் தப்பாக கொண்டு போன விஷயத்தை அதை திருத்திக் கொள்ள ஒரு நல்ல அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, பிறரின் உரிமைகளை மதிப்போம், அன்பு செய்து வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.